விஜய் யாரு ஓட்டு போடுவாங்க? நான்லாம் 64 வயசு நம்ம மதி கூட மாட்டேன். விஜய் அங்கிள் தான் வருவாரு. பாதி பசங்க ஓட்டுல பசங்க தான் அவங்ககிட்ட இருக்குவான். எல்லாம் சில்லறைங்க. 4 ஓசி பஸ் வந்துட்டேன். திமுக நம்பரை அடிச்சு தள்ளணும், வரவே கூடாது. மக்கள் யாரும் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலை போனது கொஞ்சம் டவுன் தான். இப்ப எங்கிருந்து பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு, எப்படி சீமான் எத்தனை ஓட்டு விழும்? ஓட்ட சீமான் விழ மாட்டேங்குது. திமுக வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ணா திமுக வரவே புதுசா ஒண்ணு வச்சேன். சொல்றாரு ஸ்டாலின் நீட்டு பண்ணாரு, ஏதாவது பாக்கெட் எடுத்துட்டாரா? இல்லை ஒருத்தர் பொண்ணு ஓடி நம்ம கை போடுறோம், நாம போடுறோம். அது சில பேருக்கு புரியாது, எங்களுக்கெல்லாம் புரியும். இன்றைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு நாளைக்கே அவருக்கு தெரியாது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 2026 அதாவது அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போது, அது எல்லாரும் அறிஞ்சது தான். இதுக்காக ஒரு கட்சிகளும் வரிஞ்சு கட்டி வேலை செய்துட்டு இருக்காங்க. அதாவது திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, விஜய் கட்சி, இப்படி எல்லாரும் வந்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு தாங்க ஜெயிக்கணும்ட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க. இது வந்து சகஜம், இது இயற்கை தான். ஆனா யார் ஜெயிப்பாங்க? இதுல ஜெயிக்க போவது யாரு அதுன்றது மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஸோ 2026 மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க, யார் சிஎம் ஆக போறாங்கன்றது மக்கள் கிட்ட நாம போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உள்ள சூழ்நிலை டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க பிஜேபியோட. ஸோ அவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்களா? அப்போ இப்போ இந்த 2026 ஏடிஎம்கே வர வாய்ப்பு இல்லை, பிஜேபி வர வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரும் கண்டிப்பா. சீமான் இப்போ கட்சி மாறுவாரா இல்ல தனியா? அவர் தனியா தான் இருப்பாரு. தனியா தான் இருப்பாரு. விஜய்க்கு இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் யாரு என்ன தெரியும், ஆளு யாரு வராங்கன்னு. சிஎம் ஆக விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? இந்த 2026 வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்ல ராஜா. இப்போ விஜய் 26 வந்து நானும் சிஎம் ஆகணும்னு ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் பல வருஷமா கஷ்டப்படுறாரு, நானும் சிஎம் ஆகும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. ஏன் வாய்ப்பு கொடுக்க? மக்கள் யாரும் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்களே. ஏத்துக்க மாட்டாரு. ஏன் சீமான் நல்லது செய்ய மாட்டாரு? சீமான் செய்வார், வந்தா செய்வாரு, நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்றாரு. சினிமாவில பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. இருந்தாலும் வந்து மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே. எல்லாம் வந்து இப்ப எப்படின்னா திமுகவை தேடியே போயிட்டு இருக்காங்க. பிஜேபியில அண்ணாமலை இருந்தாரு. அண்ணாமலை இருந்தா வாய்ப்பு இருந்திருக்கும், கூட்டணி பிரகாசமா இருந்திருக்கும். அண்ணாமலை போனது கொஞ்சம் டவுன் தான். இப்ப கூட்டணி இது பிஜேபிக்கு கூட பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை இருந்தா, ஆமா கண்டிப்பா அண்ணாமலை இருந்ததா வந்து அப்ளை போயிருப்பாங்க. இந்த 2026 கூட்டணி கண்டிப்பா பிஜேபி ஒரு 6-7 இடமாச்சும் ஜெயிச்சிருக்கும். தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து கால் பதிக்க வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். அண்ணாமலை இல்லாத பெரிய அடியா இருக்கும். திமுக தான் கண்டிப்பா. திமுக வரும் கண்டிப்பா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ்வளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஜேபியோட ஏடிஎம்கேவும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அவங்களுடைய கூட்டணி இப்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. இல்ல, அவங்க ஆல்ரெடி டவுன் ஆயிட்டாங்க. லாஸ்ட் இயர்ல இருந்து பெருசா எதுவும் பண்ணல. டிஎம்கே தான் அவங்க எப்படியும் அவங்க ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. நாம் தமிழர் சீமான் எப்படி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சீட்டு ஜெயிச்சாலே பெரிய விஷயம் தான். 26 தேர்தல் நடக்க போது அதுல அதிமுக, திமுக போட்டிடுறாங்க. இன்னும் விஜய் கட்சி, இன்னும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து போட்டிடுறாங்க. இதுல யார் வந்துட்டு சிஎம் ஆக போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க? அது உங்களுக்கு மனசுல பட்டதை சொல்லுங்க. அண்ணா திமுக தான் நல்லது. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. 26 தேர்தல்ல ஏடிஎம்கே நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க. டிஎம்கேவுக்கும் கூட்டணி இருக்கு. எந்த கூட்டணி இப்ப ஜெயிக்கும்? திமுக கூட்டணி நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நிறைய நலத்திட்டம் நல்லா பண்ணிட்டு வர்றாங்க. ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணிட்டு வர்றாங்க. சில திட்டங்கள் முன்ன பின்ன இருக்கும், அதையும் கடைசி காலத்துல சரி பண்ணிடுவாங்க.
திமுக போது அவர் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு சார். இந்த நட போதும் இன்னும் கொஞ்சம் வேணுமா? சீமான் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றாரு. யாரு கேக்குறாரு? நல்லது பண்ணுவாருன்றீங்களா? எங்க இருந்து பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாரு? எப்படி சீமான் எத்தனை ஓட்டு விழும்? ஓட்டே சீமான் விழ மாட்டேங்குது. இந்துக்களை மட்டுமே எதிர்த்து பேசுறாங்களா? அது ஏன்? அது இந்துக்கள்னா யார் சார்? இந்துக்கள் நம்ம பட்டை அடிச்சு விபூதி வச்சிருக்கோம். நேற்று பொன்முடி அசிங்கமா பேசுறாரு. இப்படி அசிங்கமா பேசுறது பெரிய அறிவு இல்லை. கட்சியில பொறுப்புல இருக்காரு, பெரிய பொறுப்புல. அவரு புத்திக்கு ஏதாவது பேசக்கூடாத வார்த்தை பேச அவர் கெட்ட நேரம் பாவம். அவரு தான் பாவம் போஸ்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே. அவர் தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அறிவுல பேசுறாரு? திமுக இந்த முறை அடிச்சு தள்ளணும், வரவே கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏடிஎம்கவும் பிஜேபியும் கன்ஃபார்ம் வரும். திமுக வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ணா திமுக வரவே புதுசா ஒண்ணு ஒரு கட்சி. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. ஜெயிக்க போறது மக்களுடைய கணிப்பு தான், சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டிஎம்கேக்கு நல்ல சான்ஸ் இருந்துச்சு, அதாவது ஏடிஎம்கே அலைன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபி அலைன்ஸ் ஆகிறதுனால ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சான்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ யார் மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி மக்களும் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு, அவங்க எல்லாம் எப்படி சான்ஸ்? அவங்க உடனே வந்து கால் வச்சதுமே எல்லாம் யாரும் ஆசைப்பட்டு ஆக முடியாது. 2026 எலெக்ஷன் நடக்க போது திமுக அதிமுக பிஜேபி அதிமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். சீமான் இருக்காப்புல, இவரு விஜய் இருக்காப்புல, அவங்க எல்லாம் விஜய்கெல்லாம் 4 இடம் வரதே கஷ்டங்க. என்ன பேசுறீங்க? விஜய் யாரு ஓட்டு போடுவாங்கங்க? நான் எல்லாம் 64 வயசு நம்ம மதிக்க கூட மாட்டேன். பாதி பசங்க ஓட்டு இல்லாத பசங்க தான் அவங்க கிட்ட இருக்குவாங்க. எல்லாம் சில்லறைங்க. எந்த ஆக்டிவ் எம்ஜிஆர் அவங்க எல்லாம் ஜெயலலிதாவாங்க, என்டிஆர் மேலாவா, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டாரு அவரு. அவங்ககிட்ட பணங்கிறது செலவு பண்ணிக்கிறான். ஒரு மாவட்டத்துக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறான். விஜய்க்கெல்லாம் ஜனங்க சும்மா பிலிம் காட்டுறாங்க. இது ஒரு மாவட்டத்தில் இல்லாப்பட்ட மாவட்டத்தில் அவனுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு தகுதி இது அவனுக்கு. ஒரு ஹேண்டிகேப் லேடி, அதுக்கு எப்படி லேடிக்கு அவளை 10 கோடி ரூபாய் வரும்? இவன் பணத்தை கொடுத்து அவன் இன்கம் டேக்ஸ் கணக்கு கம்பெனிக்கிறான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. சில பேருக்கு தெரியாது. நாங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல அரசியல் இருக்கிறோம். அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றேன். அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சொல்றாரு ஸ்டாலின் நீட்டு பண்ணாரு, பாக்கெட் எடுத்து விட்டாரா? அப்பனா வந்து மோடி மேல போறாரு பழிய. இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சதான் நான் சொன்னேன். நீ அப்படி சொல்லலையே. இப்ப வந்து நாங்க வெற்றி பெறுவோம் நல்லது பண்றோம்னா அவங்களுக்கு வாக்கு எவ்வளவு நிர்வாகத்தின? நீ 4 ஓசி பஸ் நீ எசி தங்கனாமான்ற ஒருத்தர் பொண்ணு மூடி நம்ம கை போடுறோம், நாம போடுறோம். அது சில பேருக்கு புரியாது, எங்களுக்கெல்லாம் புரியும். என்ன இவன் தான் மினிஸ்டரா? பொன்முடி எடுத்துங்க, துரைமுறை எடுத்துங்க, மாற்று பேசலாம். அதெல்லாம் ஜனங்க கொதிச்சு போய்க்கிறாங்க. கலைஞராவது பரவாயில்ல, ஜனங்க ஏத்துக்கினாங்க. இவரெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏங்க என்ன மன்னர் ஆச்சாங்க? ஸ்டாலின் முதலமைச்சர், அக்கா தங்கச்சி வந்து இது அப்புறம் இவர் உதயநிதி வந்து துணை அமைச்சர். ஏன் சீனியர் கட்சிக்கு எவனுமே இல்லையா? இப்போ அதிமுக கூட்டணி வரும்னு நினைக்கிறேன். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரும். ஏன்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. அதனால அந்த கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வியாபாரம் மாட்டேன். உனக்கு பொன்முடி வந்துட்டு கேவலமா இந்து மதத்தை பத்தியும் வைணவத்தை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க இந்த காலத்துல பேசல, எல்லா காலத்திலயும் பேசிட்டு தான் இருக்காங்க. தீக்காவில இருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய கொள்கையை அப்படியே பிடிக்கிறாங்க. முந்தி வந்து இந்த சின்ன மீடியா யூடியூப் சேனல்லாம் அதிகமாக கிடையாது. ஒரே சென்னை தொலைக்காட்சின்னா ஒரே ஒரு சேனல் தான் இருந்தது. இப்போ யூடியூப் அது இதுன்னு ஏகப்பட்ட சேனல் இருக்கிறதுனால இப்போ எல்லாருக்கும் வந்து ரொம்ப எல்லா விஷயமே உடனே போய் சேருது. நேரடியா மக்களே உணர்ந்துக்கிறாங்க. இப்போ எது உண்மை எது பொய்ன்னு எல்லா மக்களும் உணர்ந்துக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு இப்போ இறக்கிட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் இப்போ தலைமை பதவி எடுத்திருக்காரு. அப்போ வந்துட்டு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி? ஆமா, பிஜேபி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பிஜேபியில இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் நாட்டுக்காக தான் கஷ்டப்படுவாங்களே தவிர தனக்காக கஷ்டப்படுறது கிடையாது. எங்க இருந்தாலும் நாடு நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர தன் சுயநலம் அற்றவர்.
சீமான் சொல்றாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றாரு. சீமான் இன்றைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு நாளைக்கே அவருக்கு தெரியாது. 2026ல யாரு வருவாங்க? சார் தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும் சார். விஜய் தான் வருவார் கண்டிப்பா. எங்க ஓட்டு விஜய்க்கு தான். எங்க ஓட்டும் விஜய்க்கு. விஜய் அங்கிள் தான் வருவாரு. விஜய் கண்டிப்பா வருவாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. போயிட்டு வாங்க, டாடா.